ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில். ஸோ இந்த வீடியோல நம்ம அரேல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பாப், புஷ் அதுக்கப்புறம் டெலீட், கன்கேட், ஃபிளாட், ஸ்ப்ளைஸ் இந்த மாதிரியான நெறைய மெத்தட்ஸ் வந்து இதுல இருக்கு. ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு அரேவ வந்து இந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் அரே அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஈக்குவல் டூ அரே எப்பவுமே இந்த மாரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள தானே இருக்கும். இப்ப இத வந்து நம்ம 1, 4, 9, 7, 0 இந்த மாரி நம்ம வந்து குடுத்துப்போம். இப்போ இதோடைய லென்த் வந்து எனக்கு தெரியணும் அப்டின்னா, இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கன்சோல்ல வந்து குடுத்துப்போம். அரே டாட் லென்த் அப்டின்றத வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ அரே டாட் லென்த் என்ன பண்ணும்னா, இதோடைய லென்த் என்ன அப்டின்றத நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது, இப்போ இதுல இருக்கக்கூடியத வந்து நான் இப்ப பிரிண்ட் பண்ணணும் அப்டின்னா, ஓகே பிரிண்ட் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கன்சோல் டாட் லாக் இத வந்து நானு இந்த அரே அப்படின்னு தானே. எனக்கு இந்த மாரி ஒரு அரே ஃபார்மேட்ல எனக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இத வந்து நான் என்ன பண்ணலாம், இதுல வந்து ஸ்ட்ரிங் டூ ஸ்ட்ரிங்கா வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஒரு அரேவ வந்து இப்ப எனக்கு நார்மலா நான் இத பிரிண்ட் பண்ணும்போது ஸ்கொயர் பிராக்கெட்ஸோட வந்திருக்கு இல்லையா? இப்போ இத வந்து இதுவும் அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து டூ ஸ்ட்ரிங் அப்படின்றது. இப்போ இந்த டூ ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து என்னன்னா, எனக்கு இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல நம்ம இந்த இத மறந்துட்டோம் இல்லையா? இப்ப எனக்கு இந்த இடத்துல இங்க என்ன ஆகியிருக்கு அப்டின்னா, கமா செப்பரேட்டடா வந்துருச்சு. அண்ட் ஒரு ஒரு வேல்யூமே எனக்கு என்னன்னா, இப்ப ஸ்ட்ரிங். எனக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஹோலா இந்த 1 டூ 0 எல்லாமே எனக்கு இந்த அரேன்றதுக்குள்ளேயே இருந்துச்சு. இப்பவும் இந்த அரேவோட வேல்யூ தான் இந்த 1, 4 6, 9 எல்லாமே. ஆனா எனக்கு இது கமா செப்பரேட்டட் ஸ்ட்ரிங் வேல்யூஸா வந்திருக்கு. ஆப்ஜெக்ட்டா இல்லாம எனக்கு வந்து இப்ப இது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸா எனக்கு வந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் அப்படின்றது நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? இப்ப இத குடுப்போம். ஸோ இதோடது எனக்கு என்ன வந்திருக்கு அப்டின்னா, இது ஒரு ஸ்ட்ரிங் அப்டின்றது வந்திருக்கு. ஸோ ஏன் அப்டின்னா, இத வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்கா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதனால. ஓகே. இப்போ அதே நான் இந்த வேல்யூவ வந்து இத வந்து நானு டைப் ஆஃப் அப்டின்னு குடுக்குறேன். அப்ப இது எனக்கு என்னன்னு வந்திருக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வேல்யூவா வந்திருக்கு. ஓகேவா? அதுதான் இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ டைப் ஆஃப் மூலியமா அது என்ன டைப்ன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். டூ ஸ்ட்ரிங் அப்டின்றது ஸ்ட்ரிங் டைப்பா வந்து எனக்கு அத சேஞ்ச் பண்ணிரும். இதுதான். அண்ட் இதுக்கப்புறமா ஒரு 2 அரேஸ் வந்து என்கிட்ட இருக்கு அப்டின்னா, அத நம்ம எப்படி ஜாயின் பண்றது அப்டின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஜாயின் அப்டின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த மல்டிபிள் அரேஸ விட்டுட்டு, நம்ம வந்து ஒரு அரேக்குள்ள இருக்கிறதே எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் அரே 1 இதுல வந்து நானு ஏ, கமா, டி, கமா, ஹெச், கமா, கே. ஸோ இந்த மாதிரி ஒரு அரே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து குடுத்துருக்கேன். இப்ப இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணுவோம். ஸோ கன்சோல்ல நம்மளுடைய அரே 1 டாட் ஜாயின் அப்படின்றத குடுத்துட்டு, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி அதாவது என்ன சிம்பல் யூஸ் பண்ணி இத வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் இதுல வந்து ஹைஃபன் அப்படின்றத வந்து குடுத்தேன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹைஃபன் யூஸ் பண்ணி நான் வந்து எப்படி ஜாயின் பண்றது? அதுக்கப்புறம் நான் ஒரு வேளை இப்ப இந்த இடத்துல நான் வந்து பிளஸ் அப்படின்னு குடுத்தேன்னா, பிளஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்றது. ஸோ இந்த மாரி இத என்ன பண்ணலாம்னா, ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க இதே மாதிரி இன்னொரு அரே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். இத வந்து நம்ம அரே அ 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இன்னொரு அரே இங்க வந்து வந்துருச்சு இல்லையா? இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 அரேவையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த அரே 2ல நம்ம வந்து 1, 2, 3ன்னு வச்சுக்கலாம். 4 ஓகே 5 இந்த மாரி வச்சுக்கலாம். இப்போ அரே 2, அரே 1 வந்து என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணுவோம். இப்ப இந்த மாரி ஜாயின் பண்ணும்போது
1A அதுக்கப்புறம் DH, K2A. ஸோ இந்த மாதிரி இது ஏதோ ஒரு ஃபார்மேட்ல நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கம்பைன் ஆயிருக்கு. ஓகேவா? அதாவது இது கூட இது வந்து டைரக்ட்டா அப்பெண்ட் ஆகல. ஆனா வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த மாரி நம்மளுக்கு வந்து ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி நம்ம ஜாயின் யூஸ் பண்ணும்போது. ஓகே. இ இது வந்து இதுக்கு வேற மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுல வந்து பாப் அதுக்கப்புறம் புஷ் அப்படின்ற மெத்தட். ஸோ பாப் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப இந்த அரே 2 இருக்கு இல்லையா? இப்ப இதுலருந்து நம்ம பாப் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து அரே 2 டாட் பாப் அப்படின்றது. ஸோ பாப் அப்படின்றது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு ஆக்சுவலி எந்த வேல்யூவ பாப் பண்ணுதோ, அந்த வேல்யூவ இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்து பாப் அப்படின்றது. அதாவது லாஸ்ட் வேல்யூவ நம்மளுக்கு வந்து அது ரிமூவ் பண்ணிடும். பிளஸ் அது என்ன பண்ணும்னா, அந்த லாஸ்ட் வேல்யூவயே நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்ப நம்மளுக்கு இதுல பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, 1, 2, 3 அப்படின்றது. ஸோ 5 இது என்ன பண்ணிருச்சுன்னா, ரிமூவ் பண்ணிருச்சு. இப்ப அடுத்தது இதே மாதிரி இதுல வந்து நம்மளுக்கு புஷ் அப்படின்றது வந்து இருக்கு. இப்ப இதுல வந்து இந்த புஷ் அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம புதுசா வேல்யூஸ் வந்து ஏதாவது புஷ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ள நம்ம குடுக்கலாம். இப்ப இதுக்குள்ள நான் வந்து இந்த ஹலோ அப்படின்றத குடுத்துட்டு, இது என்ன பண்ணலாம், இத வந்து நம்ம மறுபடியும் இத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது, இப்ப நம்ம இந்த மாரி புஷ் பண்ணும்போது எனக்கு 4ன்னு வந்திருக்குது இல்லையா? இது என்ன அப்டின்னா, அதோடைய அந்த அரேவோட சைஸ். ஸோ அரேவோட சைஸ இது வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ பாப் அப்டின்றது எத டெலீட் பண்ணுதோ அந்த எலிமெண்ட்டயே ரிட்டர்ன் பண்ணும். புஷ் அப்டின்றது ஒரு எலிமெண்ட்ட புஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட சைஸ் என்ன, லென்த் என்ன அப்டின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதுல வந்து நம்மளுக்கு இதோட நம்மளோட வேல்யூஸ் வந்து இந்த ஹலோ அப்படின்றது நம்ம 3 பொசிஷன் லாஸ்ட்டா ஆட் ஆயிடுச்சு. அண்ட் லென்த் என்ன அப்படின்னா 4. ஸோ அந்த 4 தான் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, புஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து பாப் அண்ட் புஷ் அப்படின்றது. இப்போ அதே மாரி ஷிஃப்ட் அதுக்கப்புறம் அன்ஷிஃப்ட் அப்படின்றது இருக்கு. ஆனா, பாப், புஷ் என்ன பண்ணும்னா, நம்மளோட லாஸ்ட்ல அரேவோட லாஸ்ட்ல வந்து வொர்க் பண்ணும். இந்த புஷ் அப்படின்றது சாரி இந்த ஷிஃப்ட், அன்ஷிஃப்ட் அப்படின்றது வந்து அரேவோட ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு வந்து வொர்க் ஆகும். இப்போ இதுல வந்து நம்ம ஷிஃப்ட் அப்படின்றத வந்து இப்போ இதுல வந்து கன்சோல் டாட் லாக் ஒரு கேப் வந்து இந்த இடத்துல விட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ அரே இந்த டாட் ஷிஃப்ட் அப்படின்றது என்ன பண்ணும்னா, அரேவோடைய இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னவோ அத வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ அரேவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 1 அப்படின்றது. ஸோ அந்த 1 இது ரிமூவ் பண்ணிடுது. அண்ட் அந்த 1யே அது ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது பேலன்ஸ் இருக்கக்கூடியது நம்மளுக்கு இதுதான் இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அன்ஷிஃப்ட் அப்படின்றது வந்து குடுப்போம். ஸோ ஸோ அன்ஷிஃப்ட் இது உள்ள வந்து நம்ம நியூ அப்படின்றத வந்து குடுப்போம். ஸோ இப்ப அன்ஷிஃப்ட் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா, அதே மாதிரி அன்ஷிஃப்ட்டும் நம்மளுக்கு வந்து என்ன லென்த் அப்படின்றத வந்து குடுக்கும். அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஒரு புது வேல்யூவ இன்சர்ட் பண்ணும். அது எங்க அப்படின்னா, நம்மளுக்கு பிகினிங்ல வந்து இன்சர்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஷிஃப்ட் அதுக்கப்புறமா அன்ஷிஃப்ட் அப்படின்றது. அண்ட் லென்த்த கண்டுபிடிக்கணும்னா, நம்ம நார்மலா அதோடைய டாட் லென்த்ன்னு கொடுத்தா லென்த்த வந்து ஃபைண்ட் பண்ணிறலாம். இப்போ ஒரு வேளை எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்கிறது அரேல வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னா, அதோட பொசிஷன். ஸோ இந்த இடத்துல 0, 1, 2, 3லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் இண்டெக்ஸோடத எனக்கு வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா, டெலீட் அந்த அரேல இப்போ அரே 2 இருக்கா? ஸோ அரே 2ல எனக்கு வந்து இந்த 2 அப்படின்ற இண்டெக்ஸ் வந்து எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்றத குடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், இத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்ப அரே 2ல எனக்கு டெலீட் ஆயிருச்சு. இந்த வேல்யூ எனக்கு இப்ப என்னவா இருக்கு அப்படின்னா, எம்ப்டி வேல்யூவா வந்து இருக்கு. அதுதான் வந்து இந்த டெலீட் அப்படின்றது. ஸோ அது டெலீட் பண்ணக்கூடியத எனக்கு வந்து அது என்ன பண்ணுதுன்னா, எம்ப்டியா வந்து வச்சுருது. ஓகேவா? ஸோ அன்டிஃபைன்ட் அந்த வேல்யூஸ் அந்த பொசிஷன் வந்து எனக்கு அன்டிஃபைன்டா வந்து மாறிடும். இப்போ இதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கன்கேடினேட் அப்படின்ற மாரி இருக்கு. நம்ம ஏற்கனவே ஜாயின் அப்படின்றத வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ ஜாயின்ல வந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு? ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ கூட இந்த மாரி அப்படியே டைரக்ட்டா வந்து ஜாயின் ஆகுது. அது என்ன ஃபார்மேட்ல ஜாயின் ஆகுதுன்னே தெரியல. பட் ஆனா நம்மளோட மோட்டிவ் என்னன்னா, இந்த மாரி 1, 2, 3ன்னு இருக்கு. அடுத்தது வந்து ஹலோன்னு இருக்குன்னா, இந்த 3க்கு அப்புறம் எனக்கு ஹலோ வந்து ஆட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஆகணும் அப்படின்னா, அது வந்து மெர்ஜிங் ஆஃப் அரேஸ் அத தான் நம்ம கன்காடினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்காடினேஷன்ல இப்ப இதுல வந்து என்ன பண்ணுவோம், கன்சோல் டாட் லாக்
இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அரே 1 டாட் கான்கேட் இதுக்குள்ள நம்ம அரே 2 அப்படின்றத குடுப்போம். இப்ப எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் அதாவது இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அரே அண்ட் செகண்ட் அரே வந்து எனக்கு ஜாயின் ஆவுது. ஸோ அதுதான் இந்த கன்கேட் அப்படின்றது. ஸோ கன்கேடினேட் அப்படின்றது. இப்போ இதுலயே எனக்கு இந்த மாரி மல்டிபிள் அரேஸ் வந்து எனக்கு ஜாயின் ஆகணும். நம்ம வேற என்னென்ன அரேஸ் வந்து இந்த இடத்துல குடுத்துருந்தோம்? அரே அப்படின்றது குடுத்துருந்தோம். அரே 1, அரே 2 இது எல்லாமே குடுத்துருந்தோம் இல்லையா? இப்ப இதுக்குள்ள நம்ம எனக்கு வந்து அரே அப்படின்றது ஆட் ஆகணும். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த அரே அப்படின்றது எனக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான். இப்ப இந்த அரே 2ல நம்ம என்ன பண்ணுவோம், 4 அப்படின்றதையும் வந்து குடுத்துப்போம். ஸோ 4 அப்படின்றதும் வந்து குடுத்தாச்சு. இப்போ இதுல அ ஓகே. இந்த 4 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இதுல வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி இந்த 2 அதுக்கப்புறமா இந்த 1, 2, 3, 5 இந்த மாரி வேல்யூஸ் எல்லாம் இந்த அரே 2 கூட எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் அதுல ஒரு வேல்யூ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எம்ப்டி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம புஷ் அண்ட் பாப் அந்த மாரிலாம் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அடுத்தது இப்ப இதுக்குள்ள நான் வந்து 4 அப்படின்றத வந்து ஆட் பண்றேன் அப்படின்னா, அந்த 4 அப்படின்றது எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த பொசிஷன்ல எனக்கு ஆட் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாரி இது வந்து எனக்கு ஏற்கனவே 4 அப்படின்றது இருக்கு. எனக்கு இன்னொரு 4 அப்படின்றதும் இருக்கும். ஸோ இந்த மாரி ரிடண்டன்ட் வேல்யூஸையும் இது என்ன பண்ணுதுன்னா, இந்த அரே அப்படின்றத எனக்கு வந்து அலோவ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து அரேஸ்ல நம்ம இந்த மாரியான மெத்தட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா இதுல வந்து ஃப்ளாட் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ ஃப்ளாட் அப்படின்றது என்னன்னா, அரே உடைய டைமென்ஷனல வந்து நம்ம கம்மி பண்றது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் ஃப்ளாட் அப்படின்றத வந்து குடுத்துட்டு, இப்போ இதுக்குள்ள நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு அரே வந்து குடுத்துக்கிறேன். இந்த அரேக்குள்ள 1, 2 இருக்கு. ஸோ அடுத்தது இன்னொரு அரே வந்து குடுத்துக்கிறேன். இதுக்குள்ள வந்து எனக்கு 3 அண்ட் 4 வந்து இருக்கு. இன்னொரு அரே வந்து குடுத்துக்கிறேன். எனக்கு அதுக்குள்ள 5 இருக்கு. அண்ட் அது பக்கத்திலேயே எனக்கு இன்னொரு அரே வந்து இருக்கு. அதுக்குள்ள நான் 6 அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு இது என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரே அண்ட் அதுக்குள்ள இன்னொரு அரே. ஸோ இந்த மாரி நெஸ்டட் அரேஸ் வந்து இருக்குது இல்லையா? அப்போ இப்ப இத நான் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ இது வந்து எனக்கு ஃப்ளாட் அப்படின்றதுல இருக்கு இல்லையா? இப்ப இத பிரிண்ட் பண்ணும்போது இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து அரே 2 அதாவது இதோடைய வேல்யூஸ் எனக்கு வந்து எத்தன இது இருக்குன்னா 2 வேல்யூஸ் இதுல இருக்கு. அடுத்தது இதுலயும் 2. இப்ப இத வந்து நான் இது பண்ணும்போது தான் எனக்கு இதுல இருக்க எக்ஸாக்ட் வேல்யூஸ் கிடைக்குது. அண்ட் மறுபடியும் அடுத்ததுக்குள்ள எனக்கு அந்த அரே அப்படின்றது இருக்கு. ஸோ எனக்கு இந்த மாரி இல்லாம இதெல்லாம் எனக்கு ஒரு சிங்கிள் அரேவா வேணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃப்ளாட் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளாட் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும்னா, எனக்கு இந்த மாதிரி இந்த அரேஸ் அதாவது ஒரு சிங்கிள் நம்ம வந்து இந்த எனக்கு வந்து இது உள்ள ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே இல்லையா இது. ஸோ இது எனக்கு ஆக்சுவலி 1 டைமென்ஷனல். இதுக்குள்ள எனக்கு வந்து ஒரு செகண்ட் டைமென்ஷனா இன்னொரு அரே இருக்கு. அந்த அதுக்குள்ள எனக்கு வந்து இன்னொரு அரே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃப்ளாட் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ எனக்கு இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேவா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் இந்த ஃப்ளாட் அப்படின்றது. அடுத்தது வந்து ஸ்ப்ளைஸ் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ ஸ்ப்ளைஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு அரேக்குள்ள நம்ம நியூ ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்குள்ள console.log ஃப்ளாட் அப்படின்றது தானே. ஸோ ஃப்ளாட் டாட் ஸ்ப்ளைஸ் அப்படின்றத குடுத்துட்டு, இதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் இதுல ஆக்சுவலி நம்ம வந்து 2 பாராமீட்டர்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட்டா யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பொசிஷன். ஸோ எந்த இடத்துல அந்த நியூ எலிமெண்ட்ட நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் அப்படின்றது. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு 0, 1, 2, 3, 4 அண்ட் 5த் இதுல இன்னொரு அரே இருக்கு இல்லையா? இல்லன்னா நம்ம வந்து இத ரிமூவ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது வேணாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலி இப்ப வந்து 4 இருக்கு. அதாவது 4 இண்டெக்ஸஸ் இருக்கு. 0, 1, 2, 3 அண்ட் 4 இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணுவோம். 1 ஆமா. அடுத்தது செகண்ட் பாராமீட்டர் வந்து நம்மளுக்கு எத்தன எலிமெண்ட்ஸ் வந்து இதுல நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுல 2 எலிமெண்ட்ஸ வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் குடுத்துக்கிறேன். இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ளாட் அப்படின்றதையும் வந்து யூஸ் பண்ணிப்போம்.
ஓகேவா? இப்போ என்னோட இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லருந்து நானு 2 எலிமெண்ட்ஸ வந்து நான் இதுல ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா, வேற என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்த பாராமீட்டர்ஸ நான் வந்து இதுல குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நியூ 1 நான் வந்து இத வந்து புதுசா ஆட் பண்ணது. அதுக்கு அடுத்தது மறுபடியும் வந்து நானு நியூ 2 அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபிளாட் அப்படின்ற அரேவ வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம இந்த மாரி மல்டி டைமென்ஷனல் அரேஸா குடுத்துருக்கனால, நம்மளுக்கு அந்த மாரி ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் இத என்ன பண்ணிக்கலாம், இந்த மாரி நார்மல் அரேஸா வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்மளுக்கு இதுல வந்து இந்த ஃபிளாட் அப்படின்றது வந்து தேவைப்படாது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆக்சுவலி இந்த ஃபிளாட் வேணாம் இல்லையா? இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ப்ளைஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறோம். அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாராமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்னன்னா, எந்த இண்டெக்ஸ்லருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது. ஸோ இது வந்து நம்மளுக்கு 0த் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ 2 அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அப்போ இந்த இண்டெக்ஸ்லருந்து நம்மளுக்கு எத்தன எலிமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும்? 2 எலிமெண்ட்ஸ். ஸோ 2 அண்ட் 3 நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும். பேலன்ஸ் 1, 4, 5, 6 வந்து இருக்கும். 1, 4, 5, 6. அடுத்தது இந்த ரிமூவ் பண்ண இடத்துல நம்மளுக்கு என்ன எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்? நியூ 1, நியூ 2. இப்ப இது கூட நம்ம இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ நியூ 3 அப்படின்றது. ஸோ இதுதான் இந்த ஸ்ப்ளைஸ் அப்படின்றது. அப்போ இந்த ஸ்ப்ளைஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்மளால இருக்க எலிமெண்ட்ஸ வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா, டெலீட் பண்ண முடியும். அண்ட் நியூ எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து அரேஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸ யூஸ் பண்ணி நம்மளால ஒரு புது நியூ அரேவ வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் அரேலயும் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா, சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அரேஸ்ல இருக்க மெத்தட்ஸ். அண்ட் இதுல வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட் என்ன அப்டின்னா, நம்ம இதுல வந்து ஃபார் ஈச் அப்டின்றது, அதுக்கப்புறமா மேப் அப்டின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது 2மே வந்து இதுல மோஸ்ட்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மெத்தட்ஸ். அது என்ன அப்டின்னு சொல்லிட்டு, ஸோ அது நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.